ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஷீட்டில் ஒரு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவில் டூப்ளிகேட் இருக்கா இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த காலமில் இந்தமாரி கொஞ்சம் வேல்யூ இருக்குது, நேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன நேம் வந்து டூப்ளிகேட் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ கவுண்டிஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். கவுண்டிஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குது அப்படின்னா, கவுண்டிஃபில் ரேஞ்ச் அப்படிங்கிறது கேட்குது. அதுக்கப்புறம் கிரிட்டேரியன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று கேட்குது. ஸோ இப்போ ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன வேல்யூ எந்த காலமில் வந்து நம்ம டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காலம் தான். ஸோ அந்த காலமை இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க ஃபுல்லாக. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம், 11 வரைக்கும் இந்தமாரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கமா. இதில் என்ன கேட்குது அப்படின்னா, இப்போ இந்த ஃபுல் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் நமக்கு இப்போ இந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிற மாரி மீனிங் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ராக் பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற மாரி மாறிடும். இப்போ B2ங்கிற அடுத்து B3ன்னு மாறிடும். ஸோ அந்த வேல்யூ வந்து எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் அந்த காலம் ஃபுல்லாக சர்ச் பண்ணும். ஸோ இப்போ நான் B2 அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துருச்சு. 2 அப்படின்னு என்ன மீனிங்னா, சிலம்புங்கிறது 2 இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இதோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா அப்படிங்கிற பேர் 3 தடவை வந்திருக்கு. ஸோ எங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ மற்ற பேர் 1 இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டைம் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன எப்படி மாறுது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா B3 அப்படிங்கிறது பிரியாவோட நேம். ஸோ அந்த நேம் வந்து இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக தேடி இருக்கு. தேடினதில் 3 தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போது பிரியா அப்படிங்கிற பேர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி தான் அது காட்டும். இதில் வந்து 2 அப்புறம் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா B11 இருந்து தான் அது வந்து லுக்கப் ஆயிருக்கு. ஸோ அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று கீழே இறங்கிக்கிட்டே வருது. ஸோ அப்போ அது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிற மாரி நம்ம மாற்றணும். அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் இதை மட்டும் லாக் பண்ணால் போதும். இப்போ F4 கொடுத்துருங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாங்கிற பேருக்கு 3. ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு கீழே இறங்கக்கூடாது. இப்போ எந்த செல்லில் நம்ம கிளிக் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்ச் வந்து எப்பயுமே B1லேருந்து B12 வரைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததில் நம்ம பார்த்தோம்னா B1ங்கிறது இல்லாமல் B9 அதுமாரி மாறிக்கிட்டே இருக்கும், கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எந்த இடத்துல கீழே இறங்குதோ அதேமாரி இந்த இடமும் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இங்கே B2 மாறிச்சுன்னா இங்கே B13 மாறும். ஸோ இதை நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து எப்பயுமே மாறாது. ஸோ அந்த ரேஞ்சில் இந்த வேல்யூ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சூப்பராக நமக்கு வந்து தேடி கொடுத்துரும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இது வந்து ஃபில்டர் கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து டூப்ளிகேட் இல்லாதது 1ங்கிறது எல்லாமே டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபில்டரில் வந்து கொடுத்துட்டு கிளியர் கொடுத்துட்டு 1ங்கிறது மட்டும் செலக்ட் பண்ணி அப்படின்னா இது ஃபுல்லாகவே டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ. ஸோ இந்தமாரி நம்ம டூப்ளிகேட் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். நம்ம டூப்ளிகேட் இருக்கா இல்லையா நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஆனால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாரி அது ஒன்று பண்ணலாம், கலர்ஸ் மட்டும் வச்சு பண்ணுற மாரி. ஸோ இதுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இப்போ இதில் வந்து ரேஞ்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த B காலமில் தான் வேல்யூ இருக்கிறதுனால அந்த B காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ இதில் வந்து ஃபார்மேட் ரூல்ஸ் அப்படிங்கிறதுல கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கஸ்டம் ஃபார்முலா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து இதில் கொடுக்க போகிறோம். இதில் என்னென்னா இதுவும் கவுண்டிஃப் ஃபார்முலா தான், ஈக்குவல் டு கவுண்டிஃப்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கவுண்டிஃபில் நம்ம என்ன ரேஞ்ச் பார்க்க போகிறோம்னா இந்த ரேஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் B/Bன்னு கொடுத்துக்கலாம். கம்மா B1லேருந்து நம்ம இந்த வேல்யூ எடுக்கிறோம். ஸோ அதனால் B1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கணும். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண உடனே இப்போ கிரேட்டர் தென் 1 அப்படின்னா 1 விட
அந்த டூப்ளிகேட் வேல்யூ அதிகமாக எது இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒன்றை விட எது எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அது மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து போல்டு பண்ணுற மாரியும் காட்டிக்கலாம், இல்லைனா ஸ்லைடிங்காக இருக்க மாரியும் காமிச்சிக்கலாம். கலர்ஸ் வேணுனாலும் கலர்ஸையும் மாற்றிக்கலாம் இந்தமாரி. ஸோ நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த வேல்யூலாம் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக இருக்க வேல்யூக்கு மட்டும் நமக்கு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வந்து காலம் வந்து இப்போ கொண்டு வரோம். இப்போ இதில் இருக்க பேர் சக்திங்கிற பேரை நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சக்திங்கிற பேரும் வந்து நமக்கு வந்து எல்லோ கலரில் மாறி இருக்கு. ஸோ நமக்கு இந்த காலமில் எந்த வேல்யூ நம்ம புதுசாக கொண்டு வந்தாலும் அந்த வேல்யூ வந்து டூப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கலர்ஸ் வந்து மாறிடும். இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகல, ஏன்னா 12 வரைக்கும் தான் நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோம், 13க்கு வந்து லாக் பண்ணல. ஸோ இப்போ 13க்கு வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா மாறுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2ன்னு மாறி இருக்கு 13க்கு மாற்றின உடனே. ஆனால் இங்கேயே மாறலன்னா இங்கே வந்து நம்ம ஃபார்முலா வந்து லாக் பண்ணிருக்கனால 12 வரைக்கும் தான் அது வந்து எடுத்துக்குது, 13ஓட வேல்யூ எடுக்கல. ஸோ இப்போ இதையும் வந்து 13க்கு சொல்லி மாற்றினோம் அப்படின்னா மாறலை, 13 சொல்லி வச்சுட்டு என்ட்ரு பார்த்தீங்கன்னா 2ன்னு மாறிடுச்சு. ஸோ அந்த நம்ம அந்த ரேஞ்ச் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கேயுமே சேஞ்சஸ் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாரி தான் நம்ம ஃபார்முலாவில் எரர் வந்துச்சு அப்படின்னா எங்கே எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும், நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.